குற்றாலம் பக்கம் போனீங்கன்னா தங்குறதுக்கு நல்ல ஸ்டே, பக்கத்திலேயே டக்கரான வாட்டர் ஃபால்ஸ், கிட்ஸுக்கு எல்லாம் பிடிச்ச டீர் பார்க், பசங்களோட சேர்ந்து சுத்தி திரியறதுக்கு தரமான ஏரியா, இது எல்லாமே பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரெசார்ட். இந்த ரெசார்ட்டே ஒரு ரிவரை ஒட்டி இருக்கிறதுனால இயற்கையை விரும்புறவங்களுக்கும் கப்பிள்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். இதுல அப்படியே நம்ம உட்காந்துட்டு இந்த இயற்கையை நம்ம ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ரிவரோரமா வெளியில உட்காந்து அந்த ரசிக்கிற ரசனையே ஒரு தனி ரகமா இருக்கும். இந்த ரெசார்ட்டுக்குள்ள ரிவர் மட்டும் இல்ல, ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸும் இருக்கு. இந்த இடம் சேஃபான பகுதி. நீங்க குழந்தைங்களோட கூட இங்க குளிக்கலாம். இங்க ஸ்டே பண்ணணும்னா ஒரு ஆளுக்கு 1500 ரூபாய் இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்டோட கொடுக்குறாங்க. இங்கே கார்டன் இருக்கு, ஊஞ்சல்லாம் இருக்கு. நீங்க விளையாடணும் அப்படின்னா இங்கே கேம்ஸ் எல்லாம் இருக்கு. குட்டி குழந்தைங்க விளையாடுறதுக்கும் இங்க கார் இருக்கு. ரிவரை பார்த்த மாதிரியே நீங்க ரசிச்சு பார்க்கலாம். இங்கேயே மீன் எல்லாம் பிடிக்கலாம். எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே இந்த இடத்தோட இயற்கையெல்லாம் அப்படியே ரசிச்சு பார்க்கலாம். அந்த அளவு ஒர்த். குற்றாலத்துல நீங்க ஃபேமிலியா தங்க முடியாது, ஆனா இங்க நீங்க ஃபேமிலியா தங்கி என்ஜாய் பண்ணலாம். இங்க ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டா கிளீனா இருக்கும். உள்ள ஏசி, வைஃபைன்னு எல்லா கனெக்ஷனுமே இருக்கு. இந்த ரூம்ஸ்ல உட்கார்ந்த மாதிரியே நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ரிவரை வந்து பார்த்து ரசிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான பால்கனி வியூ கொடுத்துருக்காங்க. இங்க பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துறாங்க. லஞ்ச் டின்னர் வேணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. குற்றாலத்துல இருந்து தென்மலை தூரமா இருந்தாலும் நீங்க கப்பிள்ஸா ஃபேமிலியா வந்தீங்கன்னா தங்குறதுக்கு சிறப்பான இடம். இதெல்லாம் கார்டன்ல உள்ள பூ தான். நீங்க புக் பண்ணணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுக்குறேன், புக் பண்ணிக்கோங்க.